ஆற்று வாழ்வியல் நிகழ்வில் பின்பற்றுதல் தியானம் ஆகாது எனும் பொருளில் ஐயா சிவ கதிரவன் அவர்களின் கருத்துப் பகிர்வு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பேச இருக்கிற கருத்து பகிர்வு என்பது தியானம், பயிற்சி முறைகள், இதை பற்றி சில அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்து தான். ஏன்னா பலரும் தியானம் பண்ணுறத கேட்குறோம். நடப்பில் தியானம் பண்ணுறது ஒரு மதிப்பிற்குரிய பார்வையோட அணுகுறாங்க. தியானம் செய்கிறதுங்கிறது உயர்வானதாகவும் பார்க்கப்படுது. உளவியல் பகுதிகளில், மருத்துவ பகுதிகளில் தீர்க்க முடியாத சிக்கல் எதுவும் இருந்ததுன்னா அதை தியானம் பண்ணி தீர்த்துடலாம் அப்படின்னு பரிந்துரை வர்றத நம்ம பார்க்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் தியானம் என்பதற்கு ஆன்மீக அடையாளங்கள் அப்படிலாம் கொடுக்கப்படுது. ஆன்மீக அடையாளங்கள் உங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் அப்படிலாம் அதுக்குள்ள நிறைய செய்திகள், கருத்துக்களாக தொடர்ந்து பகிர்ந்தளிக்கப்படுது. இப்போ நம்மளும் கொஞ்சம் தியானம், பயிற்சி, உடலை கவனிக்கிறது, இப்படி சில வார்த்தைகளை உங்களோட பேசுகிற போது நான் சொல்கிறது உண்டு. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு நான் பயிற்சி பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறதையும் பார்க்குறேன். ஆனாலும் ஒரு ஒரு வேறுபாடு தியானம் பற்றி அல்லது பயிற்சி முறைகள் பற்றி முழுமையாக சில பகுதிகளை, வேறுபட்ட பகுதிகளை இன்னும் கூடுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கருத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அடிப்படையில் ஒரு பரிந்துரை இல்லை. இன்னொன்று, பரிந்துரை மேலே எனக்கு தனிப்பட்ட நம்பிக்கையும் கிடையாது. இதை செஞ்சு இதன் வழியாக இப்படி ஒரு விளைவு வரும், அதனால் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு சூத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுத்து அதை பரிந்துரை பண்ணி அதை செயல்படுத்துங்க அப்படிங்கிறதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. நீங்கள் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நிலைகள்லையும் எந்த வார்த்தை பேசினாலும் அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கிற உண்மை நிலை என்ன, அந்த சொல்லை நீங்கள் எவ்வாறு இதுவரைக்கும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இனிமேல் எப்படி அந்த சொல்லை புரிஞ்சு கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசுகிறதுனுடைய நோக்கம். அப்போ பயிற்சி முறைகள் பண்ணுறது அல்லது தியானம் பண்ணுறது அல்லது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான நடைமுறைகளை கைக்கொள்வது, இது எல்லாத்துக்கும் பின்னாலையும் உங்களுடைய பழைய சொற்களை புரிந்து வைத்திருக்கிற அந்த பொருள்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த நம்ம பேசுகிற பயிற்சி பற்றி, தியானம் பற்றி நாம் என்ன நினச்சிருக்கிறோம் அல்லது நாம் என்ன பொருளில் இதை சொல்கிறோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் உங்களோட இந்த கருத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை பகிர்ந்துக்கிறேன். அப்போது இது என்ன விளைவு கொடுக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அல்லது செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற தியான யுக்திகள், அந்த நுட்பங்கள், இதெல்லாம் கூட நீங்கள் இனிமேல் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட போகும்.
ஏன்னா யுக்திகள் சார்ந்தது இல்லை. நாம வாழ்வியலா பேசுற, இயல்பு நிலை குறித்து பேசுற தியானம் என்கிற கருத்தினுடைய உட்பொருள், பயிற்சி முறைகள் என்று சொல்ற கருத்துகளின் உட்பொருள் யுக்திகள் சார்ந்ததாகவோ அல்லது பரிந்துரைகள், சூத்திரங்கள் சார்ந்ததாகவோ அது ஒருபோதும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலா நீங்க செய்யற அந்த பயிற்சி முறைகள் குறித்த உங்களுடைய அணுகுமுறை இன்னும் மேம்படுறதுக்கு, இன்னும் அதனுடைய செழுமைகளை அதிகமாகிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உதவியா இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். உங்களுடைய அணுகுமுறை இன்னும் மேம்படணும், உங்களுடைய இயல்பு நிலைக்கு இன்னும் நீங்க சீக்கிரத்துக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு இந்த கருத்து உங்களுக்கு உதவி செய்யணும். அடிப்படையில் தியானம் என்பது ஒரு தமிழ் சொல் இல்லை. அது ஒரு சமஸ்கிருத, இந்தியில் இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற சொல். அதுக்கு தமிழ் பொருள் என்ன அப்படின்னா கவனம்னு பொருள். கவனிக்கிறது. நீங்கள் இப்போவும் கூட ரயில் நிலையங்களில் அவங்க அறிவிப்பு சொல்லும்போது ஹிந்தி மொழியில் அறிவிக்கிற போது அந்த பயணிகளினுடைய கவனத்திற்கு அப்படிங்கிறத தியான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அறிவிப்பாங்க. அப்போ தியானம் என்பது ஒரு வடமொழியில் இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற சொல். அந்த சொல்லுக்கான நேரடி பொருள் கவனமா இருக்கிறது என்பது. அப்போ கவனம் அப்படிங்கிற ஒரு சொல்ல நினைவு வச்சுக்கோங்க. அதனுடைய பொருள் பற்றி பேசுவோம். இன்னொன்று, நம்ம வழக்கத்துல, தமிழ் வழக்கத்தில் இருக்கிற பயிற்சி என்கிற சொல். பயிற்சி என்கிற சொல் பயில்தல் என்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வர்றது. படிச்சுக்கிறது, ஒன்றை கற்றுக்கொள்வது, ஒன்றை செய்து பார்ப்பது, ஒன்றோடு உங்களை இணைச்சிக்கிறது. இப்படி பயிற்சி என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கிற வேர்ச்சொற்பொருள் பயில்தல், படித்துக் கொள்வது, கற்றுக்கொள்வதுங்கிற பொருள்ல இருக்கிறது. இது ரெண்டாவது. அப்ப முதல்ல தியானம் என்பது கவனம், இரண்டாவது பயிற்சி என்பது பயில்தல், கற்றுக்கொள்ளுதல், தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பது என்பதுதான். இந்த ரெண்டு சொல்லுமே அடிப்படையில ஒரு ஒரு பொருள் நோக்கி வெளிப்படுத்துற வெளிப்பாடாதான் இருக்கு. பயில்தல் என்பது ஒரு அறிவை சேகரிக்கிறது இல்லை, ஒரு செய்தியை நீங்க சேகரிச்சு வைக்கிறது இல்லை. பயில்தல் என்பது நீங்க கற்றுக்கொண்ட அல்லது உள்வாங்கி கொண்ட ஒன்றை உங்களுடைய அகத்தில் வைத்து மறு உருவாக்கம் செய்து செரிமானம் செய்து அதனுடைய அம்சங்களோடு நீங்கள் வெளிப்படுவது. அதுதான் கற்றுக்கொள்வது. கற்றுக்கொள்வது என்பது சேகரிக்கப்பட்ட செய்தியாக மட்டும் இல்லாம பொருத்தமானவற்றை உங்களுக்குள்ள வாங்கிக்கிட்டு நீங்க ஒரு பொருத்தமான நபராக வெளிப்படுவதுதான் கற்றுக்கொள்வதுங்கிறதுக்கான பொருள். அப்போ கவனமா இருக்கிறதும் கற்றுக்கொள்வதும் அடிப்படையில புரிந்து வினையாற்றுறது, புரிதல் அப்படிங்கிற சொல்லோட நீங்க அதை இணைச்சு பார்க்கணும். புரிந்து வினையாற்றுவது, புரிஞ்சு செயல்படுவது அப்படி வச்சுக்கலாம். வினையாற்றுவது, செயல்படுவதுங்கிறத நம்ம விரிவா பேசலாம், அதனுடைய சொற்பொருள் விளக்கத்தை விரிவா பேசலாம். ஆனாலும் நம்ம ஒரு வழக்கு மொழிக்காக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். கற்றுக்கொள்வதும் கவனித்து இருப்பதும் உங்களுடைய செயலாக்கத்தில் தான் முழுமை பெறும். நான் கவனிக்கிறேன், ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை நான் கவனிச்சுக்கிறேன், ஒரு செயல்பாடை நான் கற்றுக்கொள்றேன் அப்படின்னா அது துவங்குற இடம். கவனிக்கிறதும் கற்றுக்கொள்றதும் துவங்குற இடம்.
கவனிக்கிறதும் கற்றுக்கொள்றதும் அப்படி துவங்கி உங்களுக்குள்ள அது ஒரு வினையா, ஒரு செரிமானமா மாறி உங்களுடைய புரிதல்ல அது வெளிப்படணும். அப்படி வெளிப்படுறது தான் அதனுடைய நிறைவு நிலை. அப்போ ஒரு பயிற்சி என்பதோ, ஒரு தியானம் என்பதோ உங்களுடைய செயல்பாட்டு முறையோட சம்பந்தப்பட்டதா நீங்க புரிஞ்சுக்கணும். அடிப்படையில இதை ஏன் ரொம்ப திருத்தமா உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, மற்ற சிந்தனை பள்ளிகள் சொல்ற நடைமுறையில இருக்கிற சிந்தனை பள்ளிகள் கற்றுக் கொடுக்கிற தியானம், பயிற்சி உள்ளிட்ட எந்த முறையும் நான் பேசுற முறைகளுக்கு எந்த விதத்திலும் தொடர்புல உள்ளது கிடையாது. எந்த சிந்தனை பள்ளியினுடைய தியான முறையும், பயிற்சி முறையும் நாம பேசிக்கிட்டு இருக்கிற தியானம், பயிற்சி என்கிற பொருளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அடிப்படையில ஒன்றை புரிந்து கொள்வதன் வழியாக உங்களுடைய செயல், உங்களுடைய வினை வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது. எதையுமே நீங்க நம்பக்கூடாது. நம்பிக்கை என்பது ஒரு 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 விதமான பின்பற்றுதலா மாறிடும். ஒன்றை தொடர்ந்து பின்பற்றுவது, கேள்வி கேட்காமல் பின்பற்றுதலா மாறிடும். அப்படி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பின்பற்றக்கூடாது. அவசியம் இல்லை, கூடாதுங்கிறத நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். எதையும் பின்பற்றாதீங்க. நீங்க சொந்த புரிதல்ல இருந்து நீங்க வினையாற்றணும். ஏன் சொந்த புரிதல் இருந்து வினையாற்றணும்? ஏன் பின்பற்றக்கூடாது? அப்படின்னா அதுக்குரிய விளக்கங்கள்ல நம்ம பார்க்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமா சிந்திக்கிறதுக்கும், சொந்தமா வினையாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, அது கட்டாயமா கூட இருக்கு. எல்லாருக்குமே ஒரு உடல் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இயங்கு முறை இருக்கு. எல்லாருக்குமே சுயமாக, தன்னியல்பாக செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கு. இது எல்லாமும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தணுங்கிற அடிப்படையில நீங்க எதையும் பின்பற்றாதீங்கன்னு நான் சொல்றேன். உங்களால சிந்திக்க முடியுமே, உங்களால செயலாற்றம் செய்ய முடியுமே, உங்களால ஒன்றின் மீது எதிர்வினை செய்ய முடியுமே, ஒன்றின் மீது நல்ல வெளிப்பாடை கொடுக்க முடியுமே, அந்த வகையில நீங்க ஏன் உன்னை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சிந்தனை முறை, சிந்திக்கிறதுக்கான அக இயக்கம், மன வடிவமெல்லாம் இருக்கிற போது ஒன்றை பின்பற்ற வேண்டியதில்லை என்பது மட்டுமல்ல, பின்பற்றக்கூடாது என்பதுதான் பொருத்தமான கருத்து. அதனால நீங்க பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப திருத்தமா மீண்டும் மீண்டும் சொல்றேன். அதே வேளையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்பது அவசியம். பின்பற்றக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே வகையில பின்பற்றக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் உங்க வழக்கத்துல இருந்த எல்லாமும் ஸ்தம்பிச்சிடும், எல்லாமும் தேக்கமாயிரும், அல்லது எல்லாமும் தடுமாற ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தடுமாற்றத்தை நம்ம சீர் செய்யறதுக்கு, அந்த தடுமாற்றத்தை நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு நாம புரிதல் என்பது அவசியமான அடுத்த நிலையா சொல்றோம். அப்போ புரிதல் என்பது அவசியமானதாகவும், புரிதல் என்பது அடுத்த நிலையாகவும் இருக்கிற போது, அந்த புரிதலை நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க, எப்படி உள்வாங்கிக்கிறீங்க, புரிதல்னா என்ன பொருள் வச்சிருக்கீங்க என்பதுதான் நம்ம அடிப்படையில இந்த உரையினுடைய இறுதியில நீங்க கற்றுக்கொள்றதா அல்லது தெரிஞ்சு கொள்றதா இருக்கும். அப்ப தியானம் என்பது, பயிற்சி முறை என்பது அடிப்படையில உங்களுடைய புரிதலுக்கான துவக்கமா இருக்கணுங்கிறது தான் நாமும் தியானம் செய்யறதுக்கான, அல்லது தியானம் என்பது பற்றி பேசுவதற்கான, அல்லது தியானத்துல உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கான நோக்கம். நீங்க புரிதலோட இயங்க முடியும், புரிதலோட இயங்குறதுக்கான எல்லா சாத்தியமும்
சாத்தியமும் உங்கள்ட்ட இருக்கு. அதற்கு ஆதாரமாக உங்களிடம் உடல் இருக்கு, சிந்தனை முறை இருக்கு. இப்படியெல்லாம் உள்ளடக்கமா வச்சிருக்கிற ஒரு உண்மை நிலையிலிருந்து தான் இந்த கருத்தவே நம்ம பேசுறோம். தியானம் என்பது என்ன? பயிற்சி என்பது என்ன? அப்படிங்கிறத. அப்போ இதுவரை நாம செய்து வந்திருக்கிற பயிற்சி முறைகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். அல்லது தியான முறைகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுடைய பயிற்சி முறைகளும், தியான முறைகளும் இந்த உரைக்கு பிறகு, இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களுடைய புரிதல்ல இருந்து இருக்கணும் என்பதுதான். அப்போ புரிதல்னா என்ன? அதுக்கு நான் முன்னாலே சொன்னேன். புரிதல் என்பது அம் ஈடுபடுவது. ஒன்றோடு புரிதல் அப்படிங்கிறது தான். அதுல புரிதல் அப்படின்னா, ஒன்றோடு உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது. கவனிக்கிறது என்பதும், புரிதல் என்பதும் நடக்கிற நிகழ்வினுடைய போக்க நீங்க பார்ப்பீங்க. அதுல ஈடுபடுவீங்க. அதுக்குள்ள எதிர்படுற வினைகள் மீது ஒன்று நீங்க அதை உள்வாங்கிக்கிடுவீங்க அல்லது விலகி இருப்பீங்க. ஏற்கனவே நம்ம உடல் இயக்கம் பற்றி பேசுற போது நம்ம பேசியிருக்கிறோம். உங்க உடல் ஒரு பொருளை சண்டையெல்லாம் போடாது. உங்க உடலுக்கு ஒரு பொருள் உள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒன்று அந்த பொருளை உங்களது உடல் செரிமானம் செய்து தன்வயப்படுத்திடும். அப்படி செரிமானம் செய்ய முடியாததா இருந்தது அப்படின்னா, அந்த பொருளை வெளியே தள்ளிடும். இங்க வாக்குவாதம் கிடையாது, அல்லது போராட்டம் கிடையாது, விவாதம் கிடையாது, எதுவுமே இல்லை. இது உடலினுடைய சாட்சியின் அடிப்படையில, உடலினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில நம்ம இந்த பயிற்சி முறையில புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஆயத்தமாயிட்டீங்க, ஒன்றை புரிந்து கொள்வதற்காக ஆயத்தமாயிட்டீங்கன்னு சொல்லும்போது, புரிதல் என்பது ஈடுபாட்டிலிருந்து துவங்குகிறது. அதோடு நீங்க ஈடுபடுவீங்க. எல்லா வினைகளோடும், எல்லா செயல்களோடும், எல்லா நிகழ்வுகளோடும் நீங்க ஈடுபடுவீங்க. ஈடுபாடு காட்டுவீங்க. எதையுமே தவிர்க்க மாட்டீங்க. எதுவுமே தவிர்க்க கூடாது. அதுதான் இந்த பயிற்சி முறையினுடைய நாம பேசுற பயிற்சி முறை அல்லது நாம பேசுற கவனம் என்பதனுடைய அடிப்படையே நீங்க எல்லாவற்றிலும் ஈடுபடணும். எதையுமே தவிர்க்க கூடாது. உங்க கண் முன்னால இருக்கிற எந்த ஒன்றின் மீதும் ஈடுபடக்கூடிய உரிமையும் வாய்ப்பும் அடிப்படையிலே உங்களுக்கு இருக்கு. அதுல ஈடுபடணும். ஈடுபாடு செய்யற போது அந்த ஈடுபாட்டின் வழியா ஒன்று அந்த நிகழ்வில் இருந்து ஒன்றை நீங்க உட்கிரகிச்சுக்கிறீங்க, அல்லது அதுல இருக்கிற பொருந்தாமையோட நீங்க விலகிறீங்க. இது நடக்கும். இது ஒட்டு மொத்தமா இதுதான் உங்களுடைய சிந்தனை முறையினுடைய வளர்ச்சி. நெருக்கடியான நிலைய நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா, அந்த நெருக்கடியான நிலைக்குள்ள நீங்க ஈடுபடும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்க உள்கிரகிச்சு அதை செரிமானம் பண்ணி உங்களுடைய கருத்தை அதை மாத்தி அடுத்த முறை அந்த சூழல்ல உங்களை கச்சிதமா வினையாற்றுவதற்கு தயாராயிருவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த நெருக்கடி வராத வண்ணம் உங்களை வளர்த்துக்கிட்டு நீங்க அந்த நெருக்கடியிலிருந்து விலகிடுவீங்க. இது தொடர்ந்து நடக்கும். ஒவ்வொரு செயல்பாட்டிலையும், ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் நீங்க ஈடுபடும் போது இந்த புரிதல் உங்களுடைய சிந்தனை வளர்ச்சியை உறுதிப்படுத்திக்கிட்டே வரும். உங்க சிந்தனை அப்படியே வளரும். அப்ப புரிதல் என்பது அடிப்படை. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒன்றையும் பின்பற்றி செல்லக்கூடாது என்பதுதான் அடிப்படையா நம்ம பயிற்சி அல்லது தியானம்னு சொல்றதுக்குரிய உட்கருத்து. அப்போ இந்த உட்கருத்துல இருந்து நம்ம பார்க்கிற போது அல்லது புரிஞ்சு கொள்ற போது வழக்கமா இருக்கிற பின்பற்றும் போக்க நம்ம கைவிடணும். நமக்கு எந்த விதமான முகாந்தரமும் இருக்கலாம். ஒரு ஒரு பெரிய மெய்யறிவாளர் அவர் சொல்றாரு, ஒரு பெரிய மதகுரு அவர் சொல்றாரு, ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர் சொல்றாரு,
எங்க மூத்தவங்கலாம் அதான் சொல்றாங்க. அப்படின்னு நீங்க எந்த விதமான அடிப்படையிலும் இதுவரைக்கும் அத செஞ்சிருக்கலாம். அந்த அந்த செயல்பாடு என்பது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தன்னுணர்வு, சுய உடல், அந்த உடலுக்கு இருக்கிற ஒழுங்கு, இந்த வகையிலிருந்து முற்றிலும் முரணானது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சிந்திக்க முடியும். உங்களுடைய உடல் அமைப்ப நீங்க கவனிக்க முடியும். அதுக்குள்ள இருந்து நீங்க வினையாற்ற முடியும் அப்படின்னு வரும்போது, பின்பற்ற வேண்டிய தேவையில்ல. நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா, நீங்க உங்க உடலுக்கு அல்லது உங்களுடைய சிந்தனை முறைக்கு எதிரா செயல்படுறீங்கன்னு அர்த்தமாயிடும். அப்ப நீங்க உங்களுக்கு நீங்களே எதிரா செயல்படுறது எந்த விதத்திலயும் உங்களுடைய வாழ்வை மேன்மையான ஒன்றாக வாழ வைக்க உதவாது. அடிப்படையிலேயே நீங்க பின்பற்ற தொடங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்கள மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய சுய சிந்தனைய மறுக்கிறீங்க. உங்களுடைய சுயசார்பு தன்மைய மறுக்கிறீங்க. உங்களுடைய செயல்பாட்டு முறைகள் மேல உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கு. அப்படின்னு பல குழப்பமான பகுதிகள் அதுக்குள்ள இருக்கு. அப்ப உங்கள முழுமையா நீங்க ஏற்றுக்கொள்வதும், உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனை முறைய நீங்க வளர்த்துக் கொள்வதற்குமா செய்ய வேண்டியது நீங்க புரிதலை கைக்கொள்வது. நீங்க எந்த ஒண்ணையும் ஈடுபாடோடு அதுல செயலாற்றி, ஈடுபாடோடு ஒண்ணுல நீங்க வினையாற்றி, அதுல வரக்கூடிய அனுபவங்கள நீங்க உங்களுக்குள்ள கிரகிச்சு, அதிலிருந்து உங்கள வளர்த்துக்கிட்டு, உங்க சிந்தனை முறைய விரிவு செஞ்சு, உங்கள மேன்மையாக்கிக்கிறது தான் உங்க பயிற்சியினுடைய உங்களுக்கு பயிற்சின்னு நான் சொல்ற அந்த கருத்தினுடைய உட்பொருள். அது பயிற்சினா அதான். ஒன்றை புரிந்து கொள்வது தான் பயிற்சி. அப்ப தொடர்ந்து புரிந்து கொள்வது நோக்கி நகர்றபோது, ஒரு 1 மணி நேரம் தனியா உட்கார்ந்து நான் புரிஞ்சு புரிஞ்சு கொள்றதுக்காக காலையில 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நானு புரிஞ்சு கொள்ள உட்கார்றேன். அல்லது சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு உட்கார்றேன். அப்படி இல்ல. அப்படி இல்லவே இல்ல. அப்படி செய்ய முடியாது. 1 மணி நேரம் புரிஞ்சு கொள்ள முடியுமான்னா, அப்படி இல்ல. ஒட்டுமொத்த செயலாக்கத்திலயும் உங்களுடைய புரிதல நீங்க கவனிக்கணும். உங்க புரிதல உங்க அதுக்குள்ள நீங்க கவனமா எல்லா நேரமும் புரிதலுக்குரிய வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கிட்டு நகரணுங்கிறது தான் அ பயிற்சியே. அப்ப நீங்க உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டாமா? உட்கார்ந்து பயிற்சி செய்ய வேண்டாமா? அல்லது குறிப்பிட்ட நேரத்த ஒதுக்க வேண்டாமா? அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வருது அப்படின்னா, அது அப்படி ஒரு கேள்வி வரும். நான் அப்படி பார்த்துருக்கேன் நானு. பல நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்களே பல நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் பயிற்சி செய்றேன், குறிப்பிட்ட நேரம் நான் தியானம் செய்றேன் அப்படின்னு சொல்றத நான் கேட்டுருக்கேன், பார்த்துருக்கேன். அது ஒரு துவக்க முறையா இருக்கலாம். அது தப்பும் இல்ல, பிழையும் இல்ல, குற்றமும் இல்ல. அது ஒரு துவக்க நிலையா இருக்கலாம். ஆனா, இது வந்து தொடர்ந்து நிகழக்கூடாது. தொடர்ந்து நிகழக்கூடாது. தொடர்ந்து என்ன நிகழணும் அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு நீங்க வினைப்படுற ஒவ்வொன்றிலும் உங்களை ஈடுபடுத்தி, அதிலிருந்து உங்களுடைய சிந்தனையை நீங்க விரிவு செய்வதற்குரிய தடைகளை களைந்து, சிந்தனையை விரிவு செய்வதற்குரிய அ உறுதிப்பாட்ட எடுத்துக்கிட்டே போறது தான் அடிப்படையில புரிதல்ங்கிறதுக்கான புரிதல்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விடை. இந்த வகையில நம்முடைய பயிற்சி அல்லது நம்முடைய தியானம், நாம் பரி நாம் நடைமுறையில வச்சிருக்கிற எல்லா செயல்பாடுகளும் இந்த அடிப்படையில இருக்கணும், இருக்கு. நான் என்ன அளவுல அத மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வேற வாய்ப்பு உள்ள நேரங்கள்லலாம் சொல்றேன். பொதுவா எதையுமே நீங்க நம்பாதீங்க, எதையுமே நீங்க பின்பற்றாதீங்க அப்படின்னு எப்பவுமே சொல்றது உண்டு. என்னை கூட நீங்க என்னுடைய எல்லா கருத்துக்களையும் நீங்க கேள்வி கேட்கணும். எல்லா கருத்துக்களையும் அப்படியே பின்பற்றுவதற்கு அவசியமே இல்ல. பின்பற்றக்கூடாது. இந்த கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய அ உள்ளார்ந்த பொருள நீங்க உட்கிரகிச்சு, அதுக்குள்ள உங்களுக்கான அனுபவத்த பொருத்தி பார்த்து, அதுல நீங்க உங்க சிந்தனையிலிருந்து அதனுடைய விரிவான நிலையில அத நகர்த்தி கொண்டு போறது தான் உங்களுடைய வளர்ச்சி. சொல்றத செய்றதுக்கு நீங்க ஒரு இயந்திரமும் இல்ல, நான் ஒரு இயந்திர இயக்குனரும் இல்ல. அப்ப சொல்றத செய்யக்கூடாது. பின்பற்றக்கூடாது. ஒன்றைப் போல ஒன்று எப்போதுமே கிடையாது. உங்க உடல் மாரி என் உடல் இல்ல. உங்க செரிமானம் மாரி என்னுடைய செரிமானம் இல்ல. உங்களுடைய கேட்கும் திறன் போல என்னுடைய கேட்கும் திறன் இல்ல. இப்படி உலகத்துல நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்ல, எந்த மனிதருக்கும்
இன்னொரு மனிதரை போன்ற சிந்தனை முறையோ, உடல் அமைப்பு முறையோ, இயங்கு முறையோ இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் அ அவரவருடைய அ சிறப்பு இயல்போட அது வழங்கப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்க முறைய நீங்க வலுவா பற்றிக்கொண்டு, அந்த இயக்க முறையினுடைய வாய்ப்புகளின் வழியாக நீங்க சந்திக்கிற எல்லா சூழலையும் எதிர்கொண்டு, அந்த சூழல உட்கிரகிச்சு, அந்த சூழல்ல ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள முழுமையா அத செரிச்சு, உங்களுடைய சிந்தனை அளவுல அத விரிவு செய்யணுங்கிறது தான் பயிற்சி, தியானம் என்பதற்கான அடிப்படை பொருள். அந்த வகையில உங்களுடைய பயிற்சி முறைகள் இருக்கணும். அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு உதவும். நீங்க எந்த ஏன்னா நெறைய கருத்துக்கள நம்ம அதுக்குள்ள சொல்ல முடியும். நீங்க புரியாம செய்கிற எந்த ஒன்றும் உங்களுடைய சிந்தனைய வளர்க்காது. பின்பற்றி செய்கிற எந்த ஒன்றும் உங்களுடைய சிந்தனைய வளர்க்காது. அந்த வகையில நீங்க எதையுமே புரியாம செய்ய வேண்டாம். அதுக்கு நீங்க காத்திருந்து செய்யலாம். எத்தன நாள் வேணாலும் காத்திருக்கலாம். புரியல அப்படின்னா காத்திருக்கலாம். பின்பற்ற வேண்டாம். புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க தேடுனா புரிதல் ரொம்ப வேகமா நடக்கும். அப்போ தொடர்ந்து புரிஞ்சு கொள்றதுக்கான தேடல வச்சுக்கிட்டு, வாய்ப்புள்ள இடங்கள்ல புரிதல கைக்கொண்டு நீங்க தொடர்ந்து நகர்கிற போது, உங்களுடைய சிந்தனை என்பது விரிவாகும். உங்களுடைய அ செயலாக்கம் என்பது மேன்மையாகும். ஒரு ஒரு நல்ல உள்ளடக்கம் கொண்ட, இயல்பு கொண்ட மனிதராக நீங்க உங்கள நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையில நம்முடைய பயிற்சி முறைகளும், தியான முறைகளும் புரிதலை அடிப்படையாகக் கொண்டவையாக இருக்கிறது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தன்மையோடு நீங்க நகர்ற போது, புரிதலோடு நீங்க நகர்ற போது, ஒரு இயல்பான, மகிழ்வான, நிறைவான வாழ்க்கை என்பது எளிமையா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு என்பதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.